அறிவுடையவர்கள் யார் அப்படின்னா, அறிவுனா இங்கே வந்து இயற்கையான அறிவுடையவர்கள், செயற்கையான அறிவுடையவர்கள், 2 அறிவுடையவர்கள் இருக்காங்க. இப்போ பணக்காரங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம எந்த வகையில் சேர்க்கணும்னா, அவர்கள் செயற்கையான அறிவுடையவர்கள், சொகுசாக வாழ்கிறார்கள், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பணம்னு நினச்சிட்டே இருப்பாங்க. பணத்துக்காகவே அவர்கள் வந்து முழு நேரத்தையும் செலவிடுவாங்க. தூங்குனா சரி, முழிச்சிருந்த எல்லா நேரமும் அவங்களுக்கு பணம் தான். இவர்கள் வந்து பணத்தை சம்பாதிப்பதில் அறிவுடையவர்கள். இதுதான் செயற்கையான அறிவு. பணத்தை சம்பாதிப்பதில் அறிவுடையவர்கள் இவர்கள். ரொம்ப சொகுசாக வாழ்வாங்க, ஆடம்பரமாக வாழ்வாங்க. அதனால் வந்து இவர்களை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இவர்கள் வந்து செயற்கையான அறிவுடையவர்கள். இயற்கையான அறிவுடையவர்கள் அப்படின்னா யாருனாக்கா, ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அளவு தான் நேரத்தை செலவிடுவாங்க. அப்புறம் மீதம் உள்ள நேரத்தில் குடும்பத்துக்காக நேரம் செலவிடுவாங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க, எல்லா விஷயத்தையும் சந்தித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் இவங்க நிறைய பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பாங்க. தினமும் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி அறிவு இருக்கணும். அவங்க தான் உடல் ஆரோக்கியம் எப்படி அது அமைகிறது, அதே நேரத்தில் வந்து மூட நம்பிக்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க அக்கறை இருக்கணும். உடற்பயிற்சி செய்யணும், நல்ல குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தொழிலுக்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக நேரத்தை செலவிடணும். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் இயற்கையான அறிவுடையவர்கள் அப்படின்னு நம்ம கருதணும். எப்போ பார்த்தாலும் பணம் நிறைய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து செயற்கையான அறிவுடை. பணம் சம்பாதிப்பதில் அவர்கள் அறிவுடையவர்களாக இருப்பார்கள், மேதைகளாக இருப்பார்கள், அறிஞர்களாக இருப்பார்கள். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, நிறைய பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதில் வந்து அவங்க மேதைகளாக அறிஞர்களாக இருப்பார்கள். அதனால் அதையே நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உடம்பை பற்றி ஒன்றும் தெரியாது. பணம் கொடுத்தா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறார், நாமே அதை உடம்பை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. உடம்பை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கிறது கூட இந்த மாதிரி நிறைய பெரிய பணக்காரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பணத்தை கொடுத்தா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்காகவே, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால அவங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க. அது சார்ந்த பணத்தை சம்பாதிப்பது சார்ந்த அறிவு என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு முழுமையான உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதை பற்றின ஒரு ஏக்கமோ அந்த தேடலோ அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க. வன்முறை உணர்ச்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பணம் தான் வாழ்க்கை சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தையே சம்பாதிக்கிறது, அதுக்காக அந்த மாதிரி இருப்பவங்களாம் வன்முறை உணர்ச்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் இவர்களை இயற்கையான அறிவுடையவர்களாக இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு அமைதி என்பது இருக்கவும் வாய்ப்பில்லை. அமைதியின்மை தான் இவர்களது மூலதனம்.